ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைக்கு நல்லா சிக்கனை கழுவிட்டு சிக்கன் மசாலா, உப்பு, கடல மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கனும் நம்ம போட்ட மசாலாவும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஜூஸியாக வரும். சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். சிக்கன் குழம்புக்கு நல்லா சிக்கனை கழுவிட்டு நல்லா மஞ்சள்தூள் போட்டு விரைவி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் சிக்கனோட கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். அது குழம்பு தாளிக்கிறது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் நான் 3மே சம அளவாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் தான் எடுத்துருக்கேன். போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் 10, 3 நார்மல் சைஸ் தக்காளி, இது 2யும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரையும் கிண்டலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அது வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி ஒரு கையளவு எடுத்துருக்கேன், அதையும் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் போடுறேன். இஞ்சி பூண்டோட வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள், இஞ்சி போட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3, 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடி பிடிச்சிடாமல் இருக்க 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம தேங்காய் ஊற்றி தான் வைக்க போகிறோம். இந்த டைமில் சிக்கன் போட்டுடலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு சிக்கன் போட்டுருங்க. சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு அதை கொதிக்க விடுங்க. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி வெளியே நல்லா சுண்டணும். அந்தளவுக்கு கிண்டி விட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டட்டும். அதுக்கு நம்ம போய் ஆனத்துக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1.5 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஃபைன் பீஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா முந்திரி, கசகசா அது போட்டு அரைச்சிக்கலாம். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஆனத்தில் ஊற்றிடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
நல்லா கொதிக்குது குழம்பு. அவ்வளவுதான். உங்களுக்கு மிளகாத்தூள் மேலே எண்ணெய் மிதந்து வரணும் அப்படின்னா தனியாக தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் தாளித்து ஊற்றிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பு பத்தலைன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம மேரினேட் பண்ண சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான், ஜூஸியான சிக்கன் ரெடி. நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.